ரீசெண்ட் டேஸ்ல வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலுக்கு போகும்போது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப கடவுளை வழிபட்டேன். ஆனா இந்த இடத்துல தங்கப்பள்ளி, வெள்ளிப்பள்ளின்னு 2 இருக்கு. அது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் அதை தொட்டு பார்த்து தழுவிட்டு வந்திருப்பீங்க. நிறைய தோஷங்கள் தீர்ந்து போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அதை பார்க்கும்போது அந்த கோவில்ல எதுக்கு பர்டிகுலரா நிறைய பெருமாள் கோவில் இருந்தாலும் அந்த வரதராஜ பெருமாள் கோவில்ல எதுக்கு தங்கப்பள்ளி, வெள்ளிப்பள்ளி இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புனுச்சு. அந்த கேள்வியோட தான் உள்ள ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஸ்டோரி வந்துச்சு. அது இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஒரு ஓகே இது கரெக்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு கேட்கும்போது சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அவங்களுக்காக இந்த பதிவு. கௌதம சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் வந்து வாழ்ந்திருக்காரு. அந்த சித்தருக்கு வந்து 2 சீடர்கள் வந்து பணிவிடை பண்ணியிருக்காங்க. அவருக்கு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சித்தருக்கு வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக ஆத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஆத்துக்கு போயிட்டு வரும்போது என்னமோ தெரியாம அவங்க கொண்டு வந்த குடிநீர்ல பள்ளி விழுந்துருச்சு. அந்த பள்ளி விழுந்ததை தெரியாம அந்த சித்தரை கொடுத்துருக்காங்க. அந்த சித்தர் பார்த்த உடனே கோபத்தின் உச்சிக்கு போய் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு பெரிய சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம் கொடுக்குறா அப்படின்னா 2 பேருமே பள்ளியா மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க. அந்த சாபத்தினால பள்ளியானவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சித்தர்கிட்ட கடந்து கதறாங்க, கண்டிடுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பாப விமோச்சனம் கொடுங்க, எங்களால பள்ளியா வாழ முடியல அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க இருந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கோவில்ல உங்களுக்கு பாப விமோச்சனம் கிடைக்கும். அது கிடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல வரதராஜ பெருமாள் கோவில்ல பெருமாளுக்கு எப்படி ஒரு இடம் இருக்கோ அதே மாதிரி உங்களையும் வழிபடக்கூடிய பக்தர்கள் இருப்பாங்க. உங்களுக்கும் அங்க ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னைக்கு சொன்ன நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல அந்த தங்க வெள்ளி இருக்கும். அந்த வெள்ளி தங்கத்தை நிறைய பேர் தொட்டு தழுவிட்டு வருவாங்க. நிறைய தோஷங்கள் தீருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டோரியை கேட்கும்போது ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்த வச்சு. ஸோ நீங்க லாஸ்டா வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு எப்போ போயிருந்தீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த வெள்ளி பள்ளிக்கும் தங்கப்பள்ளிக்கும் பின்னாடி வேற ஒரு கதை இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.